ஷே விஷ்ணு ஏற்கனவே அரசியல்வாதி பூரா நீதிமன்றத்தவே ஒரு நேரம் நீதிபதி சர்ச்சையவே கொஞ்சம் அலட்சியமாக பார்த்தவன் மிரட்டுவான், வெளியிலேருந்தே மிரட்டுவான். கண்டாரோளி மேலே கொன்றுவார் பார்த்துக்கோ அரசியல்வாதி ஒழுங்காப்போ. பூரா 1500க்கு மேலே 5500க்கு மேலே நீதிமன்றம் கவர்மெண்ட் வேலைக்காரன் பூரா வழக்காடுது. அரசியல்வாதிக்கு இவனுக்கே எவ்வளோ, நான் கவர்மெண்ட் வேலை, அப்போ அரசியல்வாதிக்கு எவ்வளோ உள்ள வழக்காடும். எல்லா கழுதையும் ஒண்டிச்சு தூக்கி அம்புடு நச்சிருவார். இல்லை கவர்மெண்ட் வேலைக்கிற இடத்த பூரா தமிழ்நாடு முழுவதும் கையெழுத்து போட்டவன் பூரா அதிகாரி பூரா தாசில்தார், விஓ, கலெக்டர், பத்திரப்பதிவாளர் வென்று ஒரு பேர் இருக்க மாட்டேடா. அப்படியே கணக்கு எடுத்து செகண்டில் முடிச்சிடுவார். அப்படியே என்கவுண்டர் ஷூட்டிங் ஆட்டில் முடிச்சிடுவார். முடிஞ்சு வச்சுடா கணக்கு. இனிமேல் இதுக்கு மேலே விட்டு வைக்க மாட்டாரா. டைம் நெருக்கி கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கார். கவர்மெண்ட் லாயரு கொஞ்சம் பொத்திப்போ, விரிக்காதா சரியா? என் கட்சிக்குன்னு உன் கவர்மெண்ட் லாயரே நல்லா கேள்றா. உள்ளே எவ்வளோடா கவர்மெண்ட் வேலைக்கிறோம் பூரா வழக்காடுது. அதுக்கு நீ தான்டா ஜோலியை தூக்கிட்டு போகிற. இந்த பெட்டிஷனு கைலாசத்தில் நீ தான் இல்லை கவர்மெண்ட் நியமிச்சோம். கைலாசத்தில் வழக்காடுறவனுக்கே கவர்மெண்ட் லாயர் தூக்கிட்டு வரான். பெட்டிஷனை தூக்கிட்டு ஆடிட்டு கிட்டுன்னு ஆட்டுதில்ல. அந்த ஆட்டத்தை தான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் கவர்மெண்ட்டு பூரா தூக்குவார் உள்ள. புரியுதாடா? இப்போ புரிஞ்சிச்சாடா எதுக்கு கணக்கு கொண்டு வராரு, எதுக்கு கணக்கு எடுத்து வராருன்னு. எல்லா நீதிமன்றம் கோர்ட்டு தலைவாசலே அவமதிப்பு. உள்ளே போவேல கோர்ட்டாவது மயிரான் தான் உள்ளே போகிறான். இனிமே கோர்ட்டாவது தாண்டா அது கோர்ட்டே ராஜாங்கமாக உட்காரும். முக்கால் சத்தியம் கோர்ட்டு நீதிமன்றம் ராஜாங்கமாக உட்காரும். ராஜாங்கமாக உட்காரையில் ஒவ்வொரு பேலையும் துவைச்சி இல்லை ஆதார கார்டு ரேஷன் கார்டு ஃபுல்லாக எடுப்பாடுறா கணக்கு. ஒன்று விட மாட்டார். புரிஞ்சுக்கோ, தப்புக்கு மேலே தப்பு. கோர்ட்டில் வழக்கு ஏறுது, வழக்கு ஓடுது. அதிகாரி உள்ளே வாரான், அரசியல்வாதி உள்ளே வாரான், எத்தனை கேஸு உள்ளே நடக்கு. ஒன்று விட மாட்டார். பிச்சு எடுத்து போடுவார். முக்கால்